தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதில் நான் பார்க்க போகிறது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அதிமுக கூட்டணி பாஜகவோட வந்தது காரணமே அண்ணாமலை அவர்களை வெளியேற்றுறதுக்கு ஒரு கோரிக்கை வச்சதுனால தான். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார், அதிமுக தேவையில்லை, அது இல்லாமல் நம்ம கூட்டணி வச்சுக்கலாம், நம்ம மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற முடியும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை அவர் சொன்னார். ஆனால் தெளிவாக அவர் என்ன செய்ய போகிறாரு, அதற்கான வியூகம் என்ன, நாம் எப்படியெல்லாம் நம்ம காய் நகர்த்த போகிறோம், நம்மக்கிட்ட என்ன திட்டம் இருக்குது, நாம் எப்படி திமுகவை வீழ்த்தி அதே சமயம் அதிமுகவை வீழ்த்தி நாம் எப்படி ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற அந்த சரியான ஒரு திட்டத்தை மோடி அவர்கள்கிட்டயோ, நம்முடைய பாரத பிரதமர் பிதாமகர் நரேந்திர மோடி அவர்கள்கிட்டயோ, இல்லை நம்முடைய கலியுக சாணக்கியர் நம்முடைய அமித்ஷா அவர்கள்கிட்டயோ இதை கொடுத்துருக்கணும். இதை கொடுத்துருந்தா அண்ணாமலைக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆனால் நான் அந்த விஷயங்களை கொடுத்துருந்தேன். அதனால தான் எடப்பாடி அவர்கள் மூலமாகவே கொடுக்க வச்சேன். ஒன்று நேரடியாக மோடி அவர்கள்கிட்ட கொடுத்துட்டேன், இன்னொன்று ஸ்டாலின் அவர்கள்கிட்ட கொடுத்துட்டேன், இன்னொன்று நம்ம மரியாதைக்குரிய பொறுப்பு தலைவராக எச் ராஜா இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எடப்பாடி சார்ட்டே கொடுத்துருந்தேன். 4 பேர்கிட்ட கொடுத்தேன். ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட் அப்படின்னு வச்சிங்கன்னா அக்னாலஜ்மெண்ட்டு வச்சு நீங்கள் அனுப்புனீங்கன்னா ஒரு 35 ரூபா வரும். இல்லை கம்மியாக அக்னாலஜி வைக்கலன்னா ஒரு 30 ரூபா வரும். ஸ்பீட் போஸ்ட் அனுப்புனீங்கன்னா அது டெல்லியாக இருந்தால் அது 40 ரூபா வரும். நீங்கள் தமிழ்நாடு லோக்கலில் அனுப்புனீங்கன்னா அது 18 ரூபா, 20 ரூபா, 25 ரூபா இந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ என்னுடைய செலவு நீங்கள் சராசரியாக அந்த லெட்டர் அனுப்புறதுல ஒரு 4 பேருக்கு அனுப்புகிறேன், ஒரு 40 ரூபா நினச்சா கூட உங்களுக்கு 4 நாள் 16, 160 ரூபா அவ்வளோதான் வரும். இதுக்கு மேலே செலவே இருக்காது. ஒரு 120 ரூபாலேருந்து 160 ரூபா வரைக்கும் தான் நான் செலவு பண்ணியிருக்கேன். அண்ணாமலை சொன்னார்ல, என்னை மாற்றணும்னா நீங்கள் ஃப்ளைட் சார்ஜ் போட்டு தரேன் 3000 சில்லற, டெல்லிக்கு போயிட்டு எல்லோரும் மாற்றிக்கங்கன்னு சொன்னார்ல, சவால் விட்டார்ல, மாற்றி காட்டுங்கன்னு. நான் டெல்லிக்கெலாம் நான் எங்களை மாதிரி பிராமின்ஸ்லாம் நாங்கள் டெல்லிக்கு போன அவசியம் இல்லை. நான் பிராமணன், அதுவும் வியூக அமைப்பாளர், நான் ஒரு பிஜேபி கிங் மேக்கர். நான் இருந்ததில் ஒரு லெட்டர் தான் அனுப்பினேன். வெறும் 150 ரூபாக்குள்ளே தான் அது வருது லெட்டர் செலவு. அந்த லெட்டர்லேயே வேலையை முடிச்சாச்சு, அண்ணாமலையை மாற்றியாச்சு. அண்ணாமலை ஏன் மாற்றினாங்கன்னு அவருக்கு தெரியவே தெரியாது. ஏன் ஏமாத்துனாங்க அப்படின்னு அவருக்கு தெரியாது. சொல்கிறது புரியுதா? ஏன் மாற்றினார்கள், ஏமாற்றினார்கள் அப்படின்னு அவருக்கு தெரியாது. அவர் ஏமாந்து போய்க்கிறாரு. இப்போ அவருக்கு மறுபடியும் வாய்ப்பு இல்லை. நான் சொல்லும் போது ஒரு விளையாட்டாக இருந்தார். நான் சொல்லும்போது நிறைய பேர் கமெண்ட்டில் என்னுடைய பழைய சேனலில் நான் சொல்லும் பொழுது நிறைய பேர் உங்களால் அண்ணாமலை மாற்றவே முடியாது, அண்ணாமலை யார் தெரியுமா, அவர் அப்படி, அவர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னொரு தடவை கமெண்ட்டில் எனக்கு எதிராக நீங்கள் யாருன்னு தெரியாது, நீங்கள் நீங்கள் என்ன அண்ணாமலையோட பெரியாளா, அண்ணாமலை நினச்சா அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு அண்ணாமலைக்கு சொம்பு தூக்குதான்னு நினச்சிக்கிட்டு என்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பதிவு போட்டிங்கன்னா அண்ணாமலை அரசியலே இருக்க மாட்டார். அவரை இப்போ நான் பதவியிலேருந்து தான் நீக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் அரசியல்ன்ற ஒரு விஷயத்துலேருந்து ஒட்டுமொத்தமாக அவரை அனுப்பிடுவேன். ஏற்கனவே நைனர்கிட்ட சொல்லி பேனரில் ஃபோட்டோ போடக்கூடாது, ஏற்கனவே ஒரு மீட்டிங்கில் வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை பண்ணிட்டார். இப்போது அண்ணாமலை நான் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். அவர் மறுபடியும் அந்த ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டில் நிற்கிறாரு. அதிமுக இல்லாமல் பாஜக கூட்டணி எப்படி வெற்றி பெறும் அப்படின்னா, கூட்டணிக்கு நீ என்ன முன்னெடுத்த, நீ யாரெல்லாம் கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்த, அப்போது அதிமுக இல்லாமல் அந்த வாக்கு சதவீதத்தை நீ எப்படி வாங்க போகிற, அதிமுக இல்லாமல் எப்படி அந்த தொண்டர்களோட ஓட்டு எப்படி கன்வெர்ட் ஆகும், இதுக்கான பிளான் இருக்கணும்ல. இது மறுபடியும் அந்த இடத்துல தான் நிற்கும். ஏற்கனவே மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், நம்முடைய குருமூர்த்தி அண்ணாவுடைய வலது கை கூட நீங்கள் சொல்லிக்கலாம். அவர் ஏற்கனவே நான் சீமான் அண்ணன் கூட்டணிக்குள்ளே பிஜேபி கூட்டணிக்குள்ளே கொண்டு வரும் பொழுது எத்தனை சீட்டு என்ன எல்லாம் பேசி அதை வியூகம் அமைச்சு மோடி அவர்கள்கிட்ட கொடுக்கும் பொழுது அவரை கூப்பிட்டு தான் குருமூர்த்தி அண்ணன் மூலமாக ரவீந்திரன் துரைசாமி அனுப்பி தான் ரஜினி சாரை பார்க்க வச்சு இந்த காய் நகரத்தில் எல்லாமே நடந்தது. நான் சொன்னேன், நிறைய பேருக்கு அப்போ புரியல. அதுக்கப்புறம் சீமான் அண்ணன் வெளியே பட்டாசு மாதிரி வெடித்து தள்ளினார், பெரியார் அவளை திட்டினார். அப்புறம் பார்ப்பான் அவன் எல்லோரும் சமமாக பார்ப்பான் அப்படின்னு சொன்னார். சங்கி என்றால் தோழன்னு நமக்கு ஆதரவான விஷயம் அவர் பேசினார். அதனால தான் நான் அவருக்கு சின்னம் கொடுக்க சொல்லி, சீமான் அவர்களுக்கு சின்னம் ஒதுக்குங்கன்னு சொல்லி அதே விவசாய சின்னத்தை அவருக்கு கொடுத்துருங்க, பரிச்சயமான சின்னம் அப்படின்னு நான் சொன்னதன் அடிப்படையில் தான் சீமான் அவர்களுக்கு விவசாய சின்னமே கொடுக்கப்பட்டது. இதை நான் ஆதாரத்தோடு தான் பேசுகிறேன். மற்றவங்ககிட்ட அந்த ஆதாரம் இருக்காது. ஆனால் அவங்க போயிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. நான் சொன்ன விஷயத்தை மேலிடத்தில் சொல்லி அவங்கள செய்ய சொல்லுவாங்க. அவங்களோட செயல்பாடு நான் வரவேற்கிறேன். இப்போ கூட அன்பு சகோதரர் அதே ரவீந்திரன் அண்ணன் சகோதரர் துரைசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரெட்டை இலையை முடக்கிறதுக்காக நான் பிஎம் கிட்ட லெட்டர் கொடுத்தேன் அப்படின்ட்டு நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்தை நான் வெளியே சொல்லவே இல்லை, அவர் போட்டு உடச்சிட்டார். நான் தான் ரெட்டை இலையை முடக்க சொல்லி நான் கொடுத்துருந்தேன்.
அதை வந்து ரவீந்திரன் துரைசாமி மூலமாக அவர் வந்து ஒரு பேட்டியில் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது சொல்லிட்டார். இப்போது ரெட்டையில முடக்கிட்டாக்கா என்ன ஆகும்? நீங்கள் ரெட்டையில மட்டும் முடக்கிட்டா போதுமா? அதிமுக இல்லாமல் ரெட்டையில முடக்கிட்டு மட்டும் நீங்கள் ஜெயிச்சிட முடியுமா? அப்படி பண்ண முடியாதுல்ல. இதில் நிறைய விஷயங்கள் வந்து அடங்கியிருக்கு. அப்போ நம்ம சரியான ஒரு விஷயத்த நம்ம ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து அதிமுக இல்லாமல் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்ற சொன்னால் மட்டும்தான் மறுபடியும் அண்ணாமலை உள்ளே ரீப்ளேஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் பண்ணவே முடியாது. அது எப்படி பண்ணோன்றதை மோடிக்கிட்ட சொல்லிட்டேன். இவங்க யாருக்குமே தெரியாது. இப்போ இவங்க வந்து குட்டையை குழப்பினாங்கன்னா ஏற்கனவே ஒரு தடவை சூடுபட்டிருக்காங்க. இப்போ மறுபடியும் தப்பான ஒரு விஷயம் சொன்னால் மறுபடியும் ரிமார்க்காக மறுபடியும் குட்டு வைப்பார் அமித்ஷா அவர்கள். அதுக்கப்புறம் இவங்க ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டார். குருமூர்த்தி எனக்கு ஃபோன் போட்டால் அமித்ஷா எடுக்க மாட்டார், மோடி எடுக்க மாட்டார். இனிமேல் இவங்களை சந்திக்கவே மாட்டார். எல்லாம் தப்பு தப்பாக சொல்கிறீங்க, கூட்டினை உடச்சி விட்றீங்க, சரியில்லை அப்படின்ற இடத்துக்கு வந்து நின்றுடுவாங்க. அதனால் நான் சொல்கிறத கரெக்டாக அண்ணாமலை அவர்கள் உள் வாங்கிக்கிட்டு நான் சொல்கிற வியூகத்தை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். அப்போ தான் நீங்கள் மறுபடியும் தலைவராக முடியும், சிஎம் ஆக முடியும், டெப்டி சிஎம் ஆக முடியும், அமைச்சராக முடியும், எல்லாம் ஆக முடியும். புரிஞ்சுக்கங்க.